எனக்கு அருமையானவர்களே, சிலுவை குறித்து தியானம் பண்ண வந்திருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவான பாக்கியமும் பலனும் இப்பொழுது ஆண்டவர் தரப்போகிறார். சிலுவையே ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்கும்படியாக நமக்கு வழி செய்கிறது. இயேசுவின் சிலுவை. அந்த சிலுவை மரத்தில் ஒன்றுமில்லை, இயேசு பட்ட பாடுகளின் நிமித்தம். சிலுவையில் பட்ட பாடுகளின் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வல்லமை விளங்கும். அவருடைய விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும், புது அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கையிலே பிறக்கும். இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது சிலுவை நாதராகிய இயேசுவை கும்பிடுவோம், தொழுது கொள்வோம். அவர் நமக்காக பட்ட பாடுகளை தியானிப்போம். அந்த பாக்கியங்களை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். எனக்கு அருமையானவர்களை, 1 கொரிந்தியர் 1:18 வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. It is the power of God. தேவனுடைய பலம், தேவனுடைய பலன் நம் மீது இறங்குவதற்காக சிலுவை குறித்து நாம் தியானிக்கிறோம். சிலுவை குறித்த உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறோம். சிலுவை குறித்த ரகசியத்தை, ஆசீர்வாதங்களை, சிலுவையிலிருந்து வரும் ஆசீர்வாதங்களை நாம் சுமந்து கொள்கிறோம். நமக்கு பலன் உண்டாக, பலம் உண்டாக, பலன் உண்டாக, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாக. இப்பொழுது சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகளை குறித்து நாம் தியானம் பண்ணுவோம். சிலுவையில் என்ன நடந்தது? அது ஆண்டவரிடம் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த மிகப்பெரிய தியாகத்தின் விளைவாக ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆம், இட் வாஸ் த பவர் ஆஃப் காட் டு சரண்டர், சரண்டர், சரண்டர். ஆம், ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமுள்ள இறைவன். அவர் எதையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் பாவம் அறியாதவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இறைவனுடைய வித்திலிருந்து ஒரு கன்னி மரியாளுடைய கர்ப்பத்திலே அந்த வித்து வைக்கப்பட்டது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவராலே, இறைவனுடைய ஆவியானவராலே குழந்தையாக உருவாக்கப்பட்டவர். அவர் வளர்ந்து இயேசுவாக, இயேசு என்ற பெயரிலே இந்த பரிசுத்தர் தேவனுடைய உருவம் நமக்கு வெளிப்பட்டார், மனிதனுக்கு வெளிப்பட்டார். அவர் சொன்னார், என் இரத்தத்தை நான் சிந்தினால் மட்டுமே எல்லாருடைய பாவங்களை நான் போக்க முடியும். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 9:22 படி இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று லேவியராகமம் 17:11 கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனங்களின்படி இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒருவருடைய பாவம் நீங்க வேண்டுமென்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய இரத்தமும் பரிசுத்தமானதல்ல, ஒரு மாடுடைய இரத்தமும் பரிசுத்தமானதல்ல, ஒரு ஆடுடைய இரத்தமும் பரிசுத்தமானதல்ல. வேதம் கூறுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். ரோமர் 3:23 படி வேதத்திலே அதை வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். எல்லாம் இந்த உலகத்திலே பாவம் செய்திருக்கிறது. பாவம் இல்லாத ஒருவன் இல்லை. ஏனென்றால் மனுஷியாய் பிறந்த எவனுக்குள்ளும் எவளுக்குள்ளும் பாவத்தின் வேர் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வித்திலிருந்து ஒரு மனுஷியுடைய கர்ப்பத்திலே இணைந்து ஒருவர் பிறக்கிறார், ஒருத்தி பிறக்கிறார். மனுஷனும் பாவி, மனுஷியும் பாவி. 2 பேரும் சேர்ந்து பாவத்தை தான் கர்ப்பம் தரித்து பிரசவிக்கிறார்கள். ஆகவே பிறப்பதெல்லாம் பாவம். இந்த நிலைமையில் ஒரு மனுஷனுடைய இரத்தமோ, ஒரு மனுஷனுடைய இரத்தமோ, ஒரு மிருகத்தின் இரத்தமோ, ஒரு பறவையின் இரத்தமோ ஒரு மனிதனையும் சுத்திகரிக்க முடியாது. இறைவனுடைய இரத்தம் தான் சுத்திகரிக்க முடியும். ஆகவே தான் எல்லாம் உள்ள இறைவன் இயேசுவின் பெயரிலே இவ்வுலகத்தில் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து தன்னையே அந்த பலியாக ஒப்பு கொடுத்தார்.
அது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் கடவுள் ஒரு நாளும் மரிப்பதில்லை. கர்த்தர் தேவன் ஒரு நாளும் மரிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். He is alive always, always, always. He cannot die. இந்த நிலைமையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. மரணத்தின் வழியாக கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஏன் மரணம்? ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவன் பாவம் செய்தால் மரண தண்டனைக்கு உட்படுகிறான், மரண தண்டனைக்கு உட்படுகிறாள். பாவம் செய்கிற எவனும் பாவம் செய்கிற எவளும் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது என்று வேதத்திலே எபிரேயர் 12:14 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:29 படி பரியாசக்காரருக்கு தண்டனையும் மூடருக்கு முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. அடிக்கப்பட வேண்டும். ஒருவர் அடிக்கப்பட்டால்தான் அந்த பாவத்திற்கு நிவாரணம் உண்டாகும். நான்தான் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு பாவியை அடிக்கிறாங்க, சில பேர் கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, சில பேர் ஜெயிலில் தூக்கி எறிகிறாங்க, சில பேர் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. விதவிதமான தண்டனைகள். ஒவ்வொருத்தருக்கும் அடி, அதுவும் பயங்கரமான பாவம் செய்தால் மரண தண்டனை. இயேசு சொன்னார், இந்த தண்டனையை மனுக்குலம் அனுபவிக்க கூடாது. நான் அவர்களுக்காக என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கட்டும், என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கட்டும், என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கட்டும். அவள் பாவம் நிவாரணம் பெறும்படி ஒரு வழியை நான் திறக்கட்டும். சும்மா தண்டனை கொடுக்குறேன், தண்டனை கொடுக்குறேன், தண்டனை கொடுக்குறேன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? கொன்னுகிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் பாவிகள் தான். நான் தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, நான் ஜனங்களை மீட்கிறவர். I bring a way for salvation of the whole world. ஆகவே என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் ரத்தம் தான் சிந்தப்படணும். ஏன்னா அது பரிசுத்த ரத்தம், வேற யாருடைய ரத்தமும் சிந்தப்பட முடியாது. ஆகவே என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சாக முடியாதவர், ஆனாலும் என் பிள்ளைங்க சாவிலிருந்து விடுதலை ஆகணும்ட்டு அந்த மரணத்தின் வழியாக நான் கடந்து போகட்டும், மரணத்தின் வழியாக கடந்து போகட்டும். இதுதான் உச்ச கட்டத்தின் அன்பு. பிரியமானவர்களே, இதுதான் உச்ச கட்டத்தின் அன்பு. This is the love which no man can show. ஒரு மனிதனும் தன் சிநேகிதனுக்காக தன் உயிரை கொடுப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது. Nobody will give their life for others. செத்த பிறகு கிட்னி கொடுக்கலாம், ஆனா உயிரோடு இருக்கும் போதே 2 கிட்னியை எடுத்துங்கன்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு அருமையானவர்களே, அப்படி செய்தாலும் பாவ மன்னிப்பு மற்றவங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஆனா இயேசு சொன்னார், பாவமறியாத நான் எல்லா ஜனங்களுக்காக, மனுக்குலத்திற்காக நான் பாவமாகட்டும். 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார், தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நான் பாவம் அறியாதவர், எனக்கு தண்டனை வரவே கூடாது, அதுவும் மரண தண்டனை வரவே கூடாது. இருந்தாலும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைங்க வாழட்டும், என் பிள்ளைங்க வாழட்டும், என் பிள்ளைங்க வாழட்டும். எத்தனை அன்பு பிரியமானவர்களே, எத்தனை அன்பு! இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அவரிடம் ஓடி வர வேண்டும், அவரிடம் ஓடி வர வேண்டும். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன இளைப்பாறுதல்? ஏசாயா 53:5 படி நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். தழும்புகளினால் குணமாகிறோம். நம்ம மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் காயப்பட்டார். அவரை அடித்தாங்க, அவரை நொறுக்கினார்கள். பேசாமல் அதை ஏற்றுக்கொண்டார். பேசாமல் ஏற்றுக்கொண்டார். அநியாயத்தினால் அவரை குற்றப்படுத்தி அவரை அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கேவலமாக பேசினார்கள். பேசாமல் அதை ஒப்புக்கொண்டார். பேசாமல் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பலியாக தம்மைத்தாம் நமக்காக ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மாறினார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சிலுவையில் பலியாக தம்மையே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அவருடைய இரத்தம், நமக்காக நொறுக்கப்பட்ட அவருடைய இரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தில் இருந்து வடிந்த இரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. If there is one way and only way for a man's sin, for a woman's sin to be forgiven and washed away, it is the blood of God himself who came in the form of Jesus Christ. நன்மை செய்கிறதுனால் ஒரு பாவமும் போகாது. அவரவர் அடிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு ஒப்பு கொடுத்தார். அதை விசுவாசித்து நாம் அவரிடம் வரும் பொழுது, அப்பா என் பாவத்தை மன்னிய சுவாமி, நாம் பாவி, அடிக்கப்பட வேண்டிய பாவி, நொறுக்கப்பட வேண்டிய பாவி, என்னை மன்னிய சுவாமி என்று அவரிடம் வரும் பொழுது அவர் மனது உருகி நமது இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து, வேரிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். திரும்ப போய் பாவம் செய்வதற்கு அல்ல, திரும்ப போய் அக்கிரமத்தை செய்வது அல்ல, திரும்ப போய் மீறுவது அல்ல. நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படியாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்று இயேசுவிடம் பாருங்கள், இயேசுவிடம் சொல்லுங்கள், என்னை உமது இரத்தத்தினால் கழுவும் சுவாமி, என்னை சுத்திகரியும், நான் பாவத்திற்கு திரும்பி போகாதபடி அந்த பாவ வேர், அந்த பாவ ஆசை, அந்த பாவ பழக்கம், அந்த பாவ இச்சை, பாவ அடிமைத்தனம், பாவ உறவு எல்லாத்தையும் தூக்கி எறியும் சுவாமி, நான் தூக்கி எறிகிறேன். அதை திரும்ப நான் செய்யாதபடி எனக்கு பலன் தாரும்னு நம்ம அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பலனை இப்பொழுது உங்களுக்கு தருவார். பலனை தருவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு மரணத்திற்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடிக்கப்பட வேண்டிய நிலைமையில் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அத்தனையும் அவர் சுமந்தார். அதனால்தான் சிலுவையிலே அவர், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். ஆம், அப்படியே சொல்லி நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணி அவரே மரித்தார். கடைசியில் மனிதனிடம் தன் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கவில்லை, பரலோகத்தில் இருந்த தன்னிடமே ஒப்புக் கொடுத்தார். பரலோகத்திலும் அவர் ஆண்டவர், பூலோகத்திலும் ஆண்டவராக இருந்தார். both God in heaven and God on the earth, ரெண்டும் ஒரே ஆண்டவர் தான். ஆனால் அவர் தம்மிடமே தம் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். பரலோகத்துக்கு உரியவராக மாறினார். நமக்கு பரலோகத்தை பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக நமக்காக திறந்தார். நம்மை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்தை நமக்காக திறந்தார்.
இன்று அது நிமித்தம் நாம் பரலோகத்துக்குள் போக வழி திறக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மரிக்க வேண்டிய நிலைமையிலே தம் ஆவியை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மரணத்தின் வழியாக சென்றார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவருக்குள் இருந்த ஆவி ஜீவனுள்ள ஆவி. அந்த ஆவி செத்து போகவே இல்லை. சரீரம் செத்து போனது. மனிதனுடைய சரீரம்தான் மரணத்தின் வழியாக செல்கிறது. ஆனால் ஆவி உயிரோடு இருக்கிறது. அந்த ஆவி அவர் சரீரத்தை எழுப்பினது. இன்று உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். எதற்காக? நம் ஜெபத்தை கேட்க, நம்மை மன்னிக்க, நம் வாழ்க்கையை மாற்ற. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நம்மை பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தமாய் வாழச் செய்ய ஒரு நாளிலே பரலோகத்திற்கு கொண்டு போக அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு வர வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ்ந்து இறைபாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 12:24 அதை வாசிக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு இன்று தருவாராக. அவரும் வேண்டிக் கொண்டு அவரோடு ஒப்புரவாகுங்கள். அவரோடு ஒப்புரவாகுங்கள். என்னையும் உமக்கு தந்தேனே என்று சொல்லுங்கள். என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடும் என் சித்தம் என்னேல் ஒன்றும் நிறைவேற விரும்பினே, உம் சித்தம் போல என்னை நடத்திடும் பரமேசா. என்னையும் உமக்கு நான் தந்தேனே இயேசுநாதா, என் கரம் பிடித்தென்றும் நடத்திடுமே. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்க்கையை, தம்முடைய ஆவியை, தம்முடைய பாதையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்தவுடன், சிலுவைக்கு போகும்படியாக ஒப்புக் கொடுத்தவுடன் அவருக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கியது. யோவான் 13:1 அவர் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து சகல அதிகாரத்தையும் பெற்றார். எல்லாரையும் மன்னிக்கத்தக்கதான அதிகாரம். அதை கெத்செமனே தோட்டத்திலே நாம் பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகுந்த வேதனையோடு பிரார்த்தனை செய்கிறார். மத்தேயு 26 மிகுந்த வியாகுலத்தோடு, மிகுந்த துக்கத்தோடு மரணத்திற்கு போகும் முன்பதாக பிரார்த்தனை செய்கிறார். அவரால் அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. மரணத்தை நான் ருசி பார்க்க முடியாதே, நான் கடவுள் அல்லவா என்ற அந்த போராட்டம், அவருடைய வியர்வையெல்லாம் இரத்தமாக வெளியே வந்தது. பிசாசு ஒருவேளை அங்கு நின்று கொண்டிருந்திருக்கலாம். நிச்சயமாகவே இயேசு மரணத்திற்கு போக மாட்டார், சிலுவைக்கு போக மாட்டார், என்னை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் இவர் சிலுவைக்கு போனால்தான் என்னை சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறப்பார். கொலோசியர் 2:14, எபிரேயர் 2:14-15, எபேசியர் 2:14 இதெல்லாம் வாசிக்கிறபடி அவர் சிலுவைக்கு போக மாட்டார், இப்படி துடிக்கிறார் என்று அவன் ஒருவேளை குதித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசு மத்தேயு 26:42 ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று மரணத்திற்கு, சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அந்த நேரமே பிசாசு தரையிலே விழுந்திருப்பான், முகங்குப்புற விழுந்திருப்பான், நான் அதமானேன் என்று கத்தி இருப்பான். என்றால் அதன் பிறகு இருளின் அதிகாரம் இயேசுவை தொடவே முடியவில்லை. அவர் எழுந்தார். எனக்கு அருமையானவர்களே, துரோகியான யூதாஸ் வந்து அவரை காட்டி கொடுத்தான், முத்தம் செய்து காட்டி கொடுத்தான்.
மத்தேயு 26:47 49 வரைக்கும் அவனை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்தாயப்பா, என்னத்திற்காக வந்தாய்? சிநேகிதனே என்று அழைத்தார். அவனையும் மன்னிக்கத்தக்கதான இருதயம், மன்னிப்பின் வல்லமை அப்பொழுதே அவருக்குள் இறங்கினது. சிலுவை மரணத்திற்கு பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தவுடன் அவனால் அதை தாங்க முடியவில்லை. போய் தூக்கு மாட்டிக்கொண்டு செத்து போனான். அதன் பிறகு பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதத்தை அறிந்திருக்கிறோம், வேதத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக பொய் குற்றம் சாட்டினார்கள். ஃபால்ஸ் அக்யூசேஷன், பொய் பொய் பொய். இன்றும் கூட அதை தான் நாம் பார்க்கிறோம். உலகமே பின்னால போயிடுச்சு, கடவுளை காமிக்கிறானே, கடவுள் நாமத்தினாலே அற்புதம் செய்யறானே என்று சொல்லி பொய் குற்றம் சாட்டி எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும், சிறை கைதியாக மாற்றிவிட்டோம், இப்பொழுது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடித்தார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. சமாதானத்தோடு இருந்தார். இவர்கள் அல்ல என்னை கொல்வது, நானே என்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அவர் இருதயத்திலே அதிகாரமுடையவராக இருந்தார். அதிகாரமுடையவராக இருந்தார். ஆண்டவர் என்னிடமும் அதை தான் சொன்னார். என்ன யார் பேசினாலும், தவறான குற்றச்சாட்டு சொன்னாலும் பேசாமல் இரு, என் சித்தத்தின்படி நீ நடப்பாய். உன்னை அப்படி பேச 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 நான் இன்னும் ஆசீர்வதிப்பேன், இன்னும் அதிகாரத்தை கொடுப்பேன், இன்னும் வல்லமையை கொடுப்பேன், இன்னும் உன் மூலமாக நான் வெளிப்படுவேன், ஜனங்களுக்கு பாக்கியம் உண்டாகும் என்று சொன்னார். அதையே செய்து வந்திருக்கிறேன். ஏறக்குறைய 40 வருடமாக எங்கள் குடும்பத்தினர் அதை செய்து வந்திருக்கிறோம். இன்றும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஊழியம் நிலைத்திருக்கிறது, பெயர் நிலைத்திருக்கிறது, குடும்பம் நிலைத்திருக்கிறது, எங்களுடைய சேவை நிலைத்திருக்கிறது, பெருகி கொண்டுதான் போகிறது. அதன் பிறகு பாருங்கள், பேதுரு கூட இருந்த சீஷன், அவருடைய மகிமையை கண்ட சீஷன், அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். ஆனால் அவனையும் பார்க்கிறார் ஆண்டவர். மத்தேயு 26:69 வரைக்கும் அவன் மறுதலிக்க மறுதலிக்க அவர் கைதியாக நின்ற பொழுதும் அவனை பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறார். அவனால் தாங்க முடியவில்லை, அழுகிறான், மனம் திரும்புகிறான். ஆம், கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருவேளை துரோகம் செய்யலாம், பாடு வரும்பொழுது ஓடிவிடலாம், பாடு வரும்பொழுது அவரை அறியேன் என்று சொல்லிவிடலாம். குடும்பத்தினர், கூட உழைப்பவர்கள், சேவை செய்கிறவர்கள் எல்லாரும் அப்படி ஓடி இருக்கலாம். ஆனாலும் அவர்களையும் பார்த்து அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களை மனம் திரும்ப வைக்கும் மன்னிப்பின் வல்லமை இயேசுவுக்கு இருந்தது. அதை நமக்கும் கொடுப்பார். கடைசியாக பிலாத்து முன்பதாக நிற்கிறார். அநியாயமான தீர்ப்பு, முழு தேசத்திற்கும் நீதியை நிலைநாட்டணும். ஆனால் அவரோ பாருங்கள், அவர் நீதிமான், இயேசு நீதிமான் என்றெல்லாம் சொல்லி 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 கடைசியில் அவரை மரணத்திற்கு அந்த லஞ்சம் வாங்கின மக்களுடைய சத்தத்தை கேட்டு, பொறாமை பிடித்தவர்களின் சத்தத்தை கேட்டு அநியாயமான தீர்ப்பை வழங்குகிறார். ஆனாலும் இயேசு சொல்கிறார், உனக்கு என் மேல் ஒரு அதிகாரமும் கிடையாது, என்னை விடுவிக்கவும் முடியாது, என்னை நீ கைது செய்யவும் முடியாது. பாரத்தில் இருந்துதான் எனக்கு அதிகாரம். நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் போய் 3ஆம் நாளில் நிறைவடைவேன், எழுந்திருப்பேன் என்ற தைரியத்தோடு அவர் இருந்தார். அடித்தார்கள், குத்தினார்கள், கேவலமாக பேசினார்கள். ஆனாலும் யோவான் 19:17 படி இயேசுவே தம் சிலுவை சுமந்து கொண்டு போனார், சுமந்து கொண்டு போனார், தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவைக்கு போன பொழுதும் பிரதான ஆசிரியர்களிடமோ, வழிபோக்கர்களிடமோ, கள்ளனிடமோ, இன்னும் போர்ச்சவர்களிடமோ அவர் கெஞ்சவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. என்னதான் அடித்தாலும், ரத்தம் வந்தாலும் பேசாமல் இருந்தார். அதை கண்டவன் அந்த ரோம போர்ச்சேவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார். Truly he is the son of God. ஏனென்றால் அவர் தம்முடைய ஆவியை இறைவனிடம் ஒப்புக் கொடுத்தார்.
அதற்கு முன் யார் யார் கேவலமாக, தவறாக, அநீதியாக செயல்பட்டார்களோ அவர்களுக்காக சிலுவையிலே அவர் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக மன்றாடினார். அவள் பாவங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டிக் கொண்டார். பாவங்களை எல்லாம் நீங்கும்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் என்றும் கூட இயேசுவின் நாமத்தில் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவருக்கு அவ்வளவு அதிகாரம். தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். இதே அதிகாரத்தை ஆண்டவர் தருவார். எல்லா பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகளும், பொய்யான வார்த்தைகளும், தவறான தீர்ப்புகளும், துரோகங்களும், இன்னும் அவமானங்களும் நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே நிலைத்திருப்பான். நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அநேகரை சுமந்து கொள்ளும் அவருடைய ஊழியக்காரர்களாக இருப்போம். அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். இயேசுவை ஜனங்களுக்கு பிரதிபலிப்போம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்து நிறைவான பலனை அவருடைய பலியாக ஒப்பு கொடுத்த அந்த பாக்கியத்தை நிமித்தம் நாமும் அனுபவிக்க செய்வாராக. அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த, பரிசுத்தத்திற்குள் நடத்த நம்மையும் ஆண்டவர் உபயோகப்படுத்துவாராக. நம் காயங்களினால் அவர்களையும் மாற்றுவாராக. ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இறங்கி உங்களை காயங்களை ஆற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து கனம் பண்ணுவதாக. God bless you this day.